தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை மீண்டும் ஒரு விசையாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தாம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருடைய திட்டமிடுதலுக்கு ஏற்றவாறு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவன் கிருபை அளித்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லி ஒரு காரியத்தை இந்த தலைப்பிலே சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். அநேகருக்கு தேவனை அறிந்திருக்கிறார்கள். அவர் சர்வ வல்லவர், அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு பேசுகிறார். இப்படி பல விதங்களில் அவரை குறித்ததான அறிவு இருக்கிறது. அதே சமயத்தில் பிசாசை குறித்து ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம். தேவனை பத்தி அறிஞ்சவங்க, தேவனுடைய காரியத்தை குறித்து அறிஞ்சவங்க பிசாசை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆனால் அநேக நேரம் அதை செய்யறதில்லை. பிரியமானவர்களே, விசுவாசம் சோதிக்கப்படும் போது பல நேரங்களிலே நாம் தேவனுடைய மகத்துவத்தை ஏளனமாய் எண்ணி விடுகிறோம். செய்கைகளினால் வாய் அறிக்கை பண்ணும். ஆமா, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்ன நடத்துறார் எல்லாம் சொல்லுவாங்க. நான் செய்கைகளினாலே ஆண்டவரை மறுதலிக்கிற நிலைமை இருக்கிறது. அதனால ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். ஆம், அநேகர் விசுவாசிக்கிறோம். அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு தேவன் இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கூட பிசாசை பார்த்து நடுங்குற காரியம் இருக்கு. ஆனா இங்க வசனம் சொல்லி கொடுக்கிறது, பிசாசு தேவனை விசுவாசித்து நடுங்குகிறது. ஆமென், அல்லேலூயா. நல்ல செய்தி இதுதான் பிரியமானவர்களே. நீங்க ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு கர்த்தர் அறிவார். உங்க வீட்டில் ஒருவேளை பிசாசினால் உண்டான போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் பிசாசு இயேசுங்கிற பெயரை கேட்டா நடுங்கிதான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிசாசு இயேசுங்கிற பெயரை கேட்டா நடுங்கிதான் ஆகணும். பிரியமானவர்களே, அவன் நம்ம கிட்ட வேணா ஒரு மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி ஏதாவது பண்ற காரியங்களை செய்யலாம். மனிதர்களை ஏமாத்துகிறது சுலபம் பிசாசுக்கு. இதுதான் ஆரி தகப்பன் அப்படிதான் ஏமாந்து விழுந்து போனாங்க. ஆனா எப்படி சுலபமா இருந்துச்சு? தந்திரமான செய்கையினால் அது சுலபமாயிற்று. அவர்களுக்கு தாங்கள் இருந்த நிலையை குறித்த அறிவில்லை, அதனால அவன் சொன்னதை நம்பி விழுந்து போனாங்க. இன்றைக்கு அநேகரும் நீங்கள் யார் என்பதை அறியாததுனால தான் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசுடைய காரியங்களுக்கு விழுந்து போகிற ஒரு நிலைமை, பிசாசுக்கு ஒத்த விதமாய் ஓடுகிற ஒரு நிலைமை வந்துருது.
பிசாசு இந்த உலகத்துல இல்லாத இடம் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேவன் எப்படி இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறாரோ, இந்த உலகம் மட்டும் இல்லை, அண்ட சராசரங்களும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிறது. அப்படி ஆண்டவர் எப்படி வியாபித்திருக்கிறாரோ அதே மாதிரி பிசாசும் அவனுடைய சேனைகளும் அவன் ஆவியாய் இருக்கிறதுனால, ஆண்டவர் சில காரியங்களை ரகசியமாய் சில காரியங்களை வைத்திருக்கிறதுனால அவன் ஆவியிலே உலாவி வருகிறான். அவன் ஆவியிலே உலாவி வருகிறதுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால இயேசு முதலாவது வெளிப்பட்டது பிசாசை அழிக்க வெளிப்படவில்லை, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான்ல திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறது வார்த்தை. அல்லேலூயா. அப்போ என்கிட்ட கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை நான் இயேசுவின் நாமத்தினால் அழிக்க முடியும், ஆனால் பிசாசை அழிக்கிறது அல்ல. இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லும் போது பிசாசு உங்களை விட்டு அவன் ஓடி போகிறது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியுமா? அல்லேலூயா. அப்படி செய்ய முடியாது பிரியமானவர்களே. அதனாலே தேவனை குறித்த சரியான அறிவையும் நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு உங்க கூட இருக்கிறார்னு நீங்க நம்புனீங்கன்னா, இயேசுவின் இரத்தத்தினாலையும் அவர் சிலுவையிலே அவனை முறியடித்தார் என்ற முறியடிப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் இருக்கிறோம். அந்த முறியடிப்பு அவர் முறியடிச்சார் எதுக்கு? உங்களுக்காக எனக்காக தான். ஆமென். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அதை அனுக்கிரகம் பண்ணினார் பிரியமானவர்களே. அப்போ பிசாசு தேவனை பார்த்தா பயப்படுவான். ஆமென். அப்ப தேவன் உங்க கூட இருந்தா பிசாசு என்ன பண்ணுவான்? பயப்படுவான். ஏன்னா உங்க நிமித்தம் இல்ல, உங்களால இல்ல, உங்க கூட இருக்கிறார் பாருங்க ஆண்டவர், அவர்னால அவன் பயந்து தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. நான் வாசித்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. பிசாசுகளும், பிசாசுன்னு இல்லை, ஏன்னா பிசாசுனா எதிராளி. அந்த எதிராளி யாரு? அந்த விழுந்து போன அந்த தூதனும் அவனை சார்ந்த அவனுடைய தூதர்களும் அவனோடு இருக்கிறதுனால பிசாசுகளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவனை குறித்த அறிவு எப்படி ஆண்டவர் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறாரோ அதே போல பிசாசு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கணும்னா மார்க்கு 12:29 எடுத்து வாசித்தோம்னா, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தோம்னா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லி கொடுத்தாரு. இது எங்க எழுதப்பட்டிருக்கு? உபாகமம் 6 வாசித்தீங்கனால அது சொல்லுது அந்த கற்பனை. அதை சொன்ன ஆண்டவர் பிசாசு எப்படிப்பட்ட காரியத்தை உடையவனாய் இருக்கிறான்ங்கிறதையும் மத்தேயு 8:29 வாசித்தோம்னா தெரியும் பாருங்க. மத்தேயு 8:29 தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர் ஒரு காரியத்தை. அதாவது லேகியோன் என்கிற ஒரு பிசாசை அவர் துரத்த போகிறார். அந்த இடத்துல அந்த லேகியோன் ஒரு காரியத்தை பேசுகிறான். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, 8:29 மத்தேயு, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா.
காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ. அப்ப பிசாசு இந்த உலகத்துல கிரியை செய்யறதுக்கு தேவன் காலத்தை, தருணத்தை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, சிலர் சொல்லுவாங்க, இயேசு பிசாசை அங்கேயே ஜெயிச்சு முடிச்சிட்டாரு அவருடைய மரணத்தினாலே. உண்மைதான், ஜெயித்தார். ஆனாலும் அவன் இன்னும் கிரியை செய்யும்படி விட்டு வைத்திருக்கிறார். ஏன்னா வெளிப்படுத்தல தெளிவா சொல்லுது, அவர் வந்து அவருடைய நாசியின் சுவாசத்தினால் அவனை அழிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நாசியின் சுவாசத்தினால் அழிக்கிற நாட்கள் வரும். அவர் அதி சீக்கிரத்திலே வருவார். சீக்கிரமாய் வந்து காரியத்தை செய்வார். பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அந்த பிசாசு இந்த உலகத்துல கிரியை செய்யறதுக்கு தேவனால் அனுமதி பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க கேட்கிறான், காலத்துக்கு முன்னேயா எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். ஆமென். 31வது வசனத்தை வாசித்தோம்னா, அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டி கொண்டன. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போங்கன்ட்டாரு. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாத போனா என்ன நடக்கும்? என்ன பண்ணிச்சு பாருங்க. பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயினேன்னு இருக்கு. பன்றி கூட்டம் மாண்டுச்சு, பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசு மாண்டான்னு சொல்ல முடியுமா? இயேசு அவனை அழிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் இனி வரும்போது இரண்டாம் வருகையிலே அவனை அழிப்பார். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல முதலாம் வருகையிலே ஆண்டவர் வந்ததன் நோக்கம் பிசாசை அழிக்க அல்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இறங்கி வந்தார். இப்பொழுது இரண்டாம் வருகையிலே ஆண்டவர் பிசாசை அழிக்கும்படிக்கு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நியாயாதிபதியாக வந்து எல்லா காரியத்தையும் செய்து முடித்த பின் வெளிப்படுத்தல் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாய் எல்லாவற்றையும் முடித்த பின்பு என்ன செய்ய போகிறாரு? பிசாசை அழிக்க போகிறார். ஆமென். அவருடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்க, சில பேர் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு கவனிச்சு சொன்னா, அப்போஸ்தலர் 19 வாசித்தோம்னா, அப்போஸ்தலர் 19 அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து வாசித்தோம்னா, அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பாருங்க, எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தை பயன்படுத்த முடியாது. இயேசு நாமத்தை யார் பயன்படுத்த முடியும்? உண்மையாய் ரட்சிப்பை பெற்றவர்கள், உண்மையாய் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள். பாருங்க, 14வது வசனம் சொல்லுது, பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். ஆனா இவங்க எப்படி இருந்தாங்க? தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. பிசாசின் கூட்டங்கள். மந்திரவாதினா எங்கிருந்து மந்திரம் அடிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை நாமத்தை வைத்து மந்திரம் செய்ய முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து மாந்திரிகங்கள் செய்ய முடியாது. அப்ப சில காரியங்கள் இருக்கிறது, அதுக்கென்று சில காரியங்களை கொண்டு போய் அதற்கென்று சில சில சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள் இருக்கிறது. அவைகளை வைத்துத்தான் அவர்கள் அதை செய்கிறார்கள். அப்போ மந்திரவாதியா இருந்தான்னா இவன் எதை படிச்சுக்கிட்டு இருக்கான்? தேவனோடு இருக்கிற உறவுல இல்ல, வேற எங்கேயோ ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறான். அவன் சொல்றான், இயேசுவின் நாமத்தை, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அப்போ பாருங்க, 15வது வசனம், பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பொல்லாத ஆவி அவங்களுக்கு எதிராக பலாத்காரம் பண்ணினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது.
ஆமென். அப்ப இயேசுவை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறதற்கும் மற்றவர்கள் அதை பயன்படுத்துகிறதுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் உங்களோடு இருந்துட்டார்னா, அப்ப தேவன் உங்களோடு இருக்கிறதுக்கு எது அவசியம்? ரட்சிப்பு என்பது அவசியம். ரட்சிப்புனா என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் வந்தார் என்று நீங்கள் விசுவாசித்து, இயேசுவே நீர் எனக்காக வந்தீர், நீர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறீர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீரே என் பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று நீ அறிக்கை பண்ணும்போது, ஏன் அறிக்கை பண்ணணும்? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கலாம், ஆனா ரட்சிப்பு வரணும்னா வாயினால் அறிக்கை பண்ணி ஆகணும். ஆமென். நான் சொல்லி ஆகணும். இயேசுவேன்னு சொல்லி நான் அவரை கூப்பிட்டாகணும். இயேசுவேன்னு நான் அவரை கூப்பிடும் போது எனக்கு என்ன பண்றாரு? அவர் ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். பிரியமானவர்களே, அதை அவர் தந்துட்டாலே என்ன ஆயிரும்? உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு உறவு உண்டாகிறது. அந்த உறவினாலே தேவன் தம்முடைய குமாரனின் சாயல், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்ககிட்ட இருக்க வைக்கிறார். அப்ப அவர் இருந்தார்னா என்ன நடக்கு? யோவான் 14 வாசித்தீங்கன்னா தெளிவா சொல்லுது பைபிள். இயேசுவினிடத்திலே பிதாவானவர் இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். என்னிடத்தில், எனக்குள்ளே பிதாவானவர் இருக்கிறார், என்னிலிருந்து எடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் என்று சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் கூட இருந்தார்னா அந்த ஆவியின் வல்லமையினால, அந்த ஆவியின் பலத்தினால என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமென். பிசாசை குறித்து ஒருவேளை கலங்கிட்டு இருக்கீங்களா? பிசாசின் போராட்டம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? ஐயோ, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்துட்டு, என் குடும்பத்தில் என்ன பண்ணினாலும் போராட்டமா இருக்கு, எது பண்ணினாலும் ஒருவேளை ஆக்சிடென்டா நடக்குது, அல்லது குடும்பத்தில் அப்பப்போ சடுதியான மரணங்கள் ஏற்படுகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன பதில் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலையை தருகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களுடைய இந்த பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், பிசாசின் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நிச்சயம் விடுதலை தருகிறார். ஆமென். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்களே பிசாசத்தை பேசலாம். ஐயா, இயேசுவின் நாமத்தை சொன்னா அவன் நடுங்கி பயந்து தானாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அவன் பயந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவு நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனை அறிகிற அறிவு, அந்த அறிவிலே நாம் நடக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே நாம் நடக்க வேண்டும். தேவன் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, பாருங்களேன், சிலர் நினைக்கிறாங்க, என் வீட்டில் ஏதோ ஒன்று இருக்க மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, ஏதோ ஒன்று வந்துட்டு போற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. பிரியமானவர்களே, யோபு 1:6 வாசித்தீங்கன்னா அதுல தெளிவா சொல்லுகிறது, சாத்தான் எங்கே வந்து நின்றான் என்று எழுதப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். அல்லேலூயா. சாத்தான் வந்து நின்னான். சரி, கர்த்தர் பாருங்க, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இந்த இடத்துல பாருங்க, சாத்தான் ஆண்டவர் வந்து நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லல. அல்லேலூயா. தேவ சமூகத்திற்கே சாத்தான் அங்கே போய் நின்றதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே தேவன் அவனை பார்த்து எங்க இருந்து வர்றாயின்னு சொல்லி அவன்கிட்ட பேசுறாரு. அவங்கிட்ட நீங்க வரக்கூடாதுப்பா, நான் உனக்கு தடை பண்றேன்னு சொல்லல ஆண்டவர். விளங்குதா நான் சொல்றது? அப்ப பிசாசு சில இடங்களிலே, சில கூடாரங்களிலே அவன் வரலாம், வந்து போகலாம். நீங்கள் தேவனோடு இருக்க பழங்குகள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம். தேவனோடு இருங்க, தேவனோடு இருக்கிற உறவை மேம்படுத்துங்கள், தேவனோடு நடக்க பழங்கள். அது நடக்கிறதுக்கு, உறவை மேம்படுத்துறதுக்கு 2 காரியம் அவசியம். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும், இந்த வசனத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும்.
இந்த வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த ஜெபங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. தேவ சமூகத்திற்கு அவைகள் போகிறது. தேவனுடைய இரக்கத்தின்படி அது நம்மை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு இருக்கிற ஐக்கியம் மட்டும்தான் பிசாசினுடைய தந்திரங்களிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர முடியும். ஆமென். பிசாசின் போராட்டம், சிலருக்கு பிசாசு பிடித்திருக்கும். அவர்களை குறித்து என்ன? அவர்களுக்கு சரியாய் அவர்களுக்காய் ஜெபித்து விடுதலையை பெற்று தருகிற தேவனுடைய மனுஷனிடத்தில் அல்லது தேவனுடைய மனுஷனிடத்தில் கொண்டு போங்கள். அவர்களுக்காய் அவர்கள் ஜெபித்து அவர்களை விடுதலையாக்குவார்கள். ஆமென். அல்லேலூயா. சில வீடுகள்ல பிசாசு போராட்டம் இருக்கும். அது என்ன செய்யறது? தேவன் இருக்க சொன்னார்னா அங்கேயே இருந்து தேவனுடைய பலத்தினால் அதை ஜெபம் பண்ணி மேற்கொள்ளலாம். இல்ல ஆண்டவர் போ சொல்லியிருந்தாரு பிரதர், நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் போ சொல்லிட்டாருன்னா கட்டாயம் அந்த வீட்டை விட்டு நாம் நகர்ந்து தான் ஆக வேண்டும். ஆமென். சில காரியங்கள் தேவன் அப்படியும் சொல்லுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சவுலை சாமுவேல் தான் என்ன பண்றான், ராஜாவாக என்ன பண்ணனா அபிஷேகம் பண்ணனான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்னா சவுல் கர்த்தரை விட்டு விலகின பின்பு சாமுவேல் அவனை பார்க்கல. கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ எவ்வளவு நாள் துக்கமா இருப்ப, எழுந்துரு, நான் ஒருத்தனை தெரிந்து கொண்டேன், நீ அவனை போய் அபிஷேகம் பண்ணுகிறாரு. அப்போ சாமுவேல் சொல்றான், ஆண்டவரே இங்க போனன்னா சவுல என்ன கொண்டு விடுவானேன்னு கேட்கிறான். சவுல அபிஷேகம் பண்ணி ராஜாவா உட்கார வச்சு இது யாரு? சாமுவேல். கர்த்தர் சொல்ல செய்யறான். ஆனா அதே சாமுவேல் சவுலுக்கு பயப்படுறான். இந்த இடத்துல கர்த்தர் அவனை கொல்ல மாட்டான்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கல. மாறாக என்ன ஆயிட்டு பாத்தீங்கன்னா, அவனை நீ ஒரு காளைய கையில பிடிச்சிக்கிட்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லு, அந்த ஊருக்கு போய் அப்படின்னு சொல்றாரு. வேறு விதமான ஒரு ஆலோசனைகள் வருது. இந்த மாதிரி சில நேரங்களில் சில வீடுகள் நிமித்தம், சில குடும்பத்தின் போராட்டங்கள் நிமித்தம் சில பிசாசின் தொந்தரவுகள் இருக்கலாம். தேவனுடைய ஆலோசனையை சரியா பெற்றுக்கொள்ளுங்க. தேவனிடத்தில் கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா ஒரு தகுதியான ஒரு ஊழியக்காரனை சந்தித்து நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவருடைய ஆலோசனை, இப்படி ஒரு பிரச்சனை பிரதர், இப்படி ஒரு பிரச்சனை சிஸ்டர், எனக்கு நான் என்ன பண்ணணும் தெரியல, எனக்கு தேவனுடைய ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில நேரங்களில் நாம் பிரச்சனையில் இருக்கும்போது முடிவுகளை எடுக்கிறது தவறு. தேவனுடைய ஆலோசனையின்படி செயல்படுகிறது நல்லது. ஆமென். அதுதான் சரியான வழிகாட்டுதலும் கூட. அதனால நீங்க சரியான ஊழியர்களை கண்டுபிடித்து அவர்களிடத்தில் தொடர்பு வைத்து அவர்களிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், சாத்தான் தேவ சமூகத்திலே நிற்கிறானா. அப்போ இந்த உலகத்துல அவன் எங்கனாலும் போறதுக்கு யார் அனுமதி கொடுத்திருக்கிறான்? தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனே அனுமதி கொடுத்திருக்கும் போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? தேவனுடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தினால, தேவனோட நடக்கிறதுனால, தேவனோடு இணைஞ்சிருக்கிறதுனால கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தர் நமக்கு சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் பிரியமானவர்களே. சத்தியத்தை சரியா அறிஞ்சு நாம் செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பாருங்க, மார்க்கு உபாகமம் 6:4 சரி, மார்க்கு 12:29 திட்டம் தெளிவா ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 30வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. ஹல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் ஆண்டவர்.
அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். எல்லாத்துக்கும் காரண கர்த்தர் அவர் தான்ப்பா. நல்லது நடந்தாலும் தீமையான காரியம் நடந்தாலும் தீமையான காரியத்தை அனுமதிக்கிறது தேவன் ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியான விதத்திலே ஆண்டவரை புரிந்து நாம் செயல்படுவோம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அதுல சொல்லுது திட்டம் தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுகிறதுனா என்ன? அன்பு கூறுகிறதுனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அன்பு கூறுகிறதுனா என்ன? அன்பு கூறுகிறதுனா நீங்க யோவான்ல 1 யோவான்ல வாசித்தீங்கன்னா தெளிவா சொல்லுது வசனம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறதா. ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி தந்திருக்கிறாரோ, எந்த அடிப்படையில் நான் நடக்கணும்னு சொல்லி இருக்கிறாரோ, எந்த காரியத்தை நான் செயல்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறாரோ, அதை நான் செயல்படுத்துகிறது தான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறதாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்ட உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன். தேவனை உங்க பக்கத்துல இருக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. ஆமென். நீங்க நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, கர்த்தர் அவனோடு இருந்தார். பழைய ஏற்பாட்டில் இந்த காரியங்களை திட்டம் தெளிவா சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர்களோடு இருந்ததை அவங்களுடைய செயல்கள் வெளிப்படுத்தி காட்டுது, அவருடைய செய்கைகள் வெளிப்படுத்தி காட்டுச்சு. தானியேல் 6 வாசித்தீங்கன்னா தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னு சொல்லுது. அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. யோசேப்பை பத்தி வாசித்தீங்கன்னா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் அப்படின்னு இருக்கு. கர்த்தர் இருந்தார்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு எப்படிப்பட்டவனா இருந்தா? பாவத்தை விலகி ஓடுறவனா இருந்தான். ஐயோ, ஒரு இச்சை வருகிறது. அவன் ஒரு வாலிபன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வாலிப வயதுல ஒரு வாய்ப்பு கிடைத்தா அதை பயன்படுத்துகிறவர்கள் இருந்த நாட்கள். இன்னைக்கும் அப்படிதான், அன்றைக்கும் அப்படிதான். என் தேவன் பார்க்கிறார் என்கிற உணர்வு. ஹல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு. அதனால பாவத்தை விட்டு விலகிட்டான். ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு இருக்கிற உறவு, தேவன் என்னோடு இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதை நான் செய்யணும் அப்படின்னு நான் செய்யறது ரொம்ப அவசியமா இருக்குது. அதுதான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதாம் பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையும் நீதியும் உள்ள ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த சத்திய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க, கிருபையாயிருங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, தேவனை தன்னோடு வைக்க வேண்டும் என்கிற ஆசை, தன்னோடு தேவன் இருக்க வேண்டுமே என்கிற ஒரு வாஞ்சை, தன்னோடு தேவன் இருக்க வேண்டுமே என்கிற ஒரு தாகம், ஒரு ஏக்கம் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளே பெருசா உண்டாகட்டும். தேவன் என்னோடு இருந்தார்னா நான் அவருடைய நாமத்தை சொல்லுவேன். அவருடைய நாமத்தை சொன்னா போதும், சத்துரு என்னை விட்டு ஓடி போவான். ஆமென். இந்த விசுவாசம், இந்த தைரியம், இந்த எதிர்பார்ப்பு இந்த பிள்ளைகளுக்குள்ள பெருசா விளங்கட்டும். கரத்தில் அர்ப்பணிக்கிறையா, காத்துக்கொள்ளுங்க, கிருபை செய்யுங்க, கிரியை செய்யுங்க. தேவ பிரசன்னத்துக்கும் தேவ ஆளுகைக்கும் பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் பிசாசினால் துன்பப்பட்டு இருக்காங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. கிருபையும் சமாதானமும் அவர்களுக்குள்ளே பெருகுவதாக. ஒப்பு கொடுக்கிறேன். கண்ணீரோடு நான் வாழவே பிடிக்கல, என் வாழ்க்கையை முடிக்க போறேன்னு சொல்லி சகோதரனே ஓடுகிறாயே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வா மகனே, உனக்காக நான் இருக்கிறேன். இயேசுவாகிய கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மகனே, அவரை நோக்கிப்பார். இந்த ஒரே கிருபையாயிருங்க. சாபத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறாயே சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா மகளே, நான் உன்னை தேற்றுவேன், உன்னை அரவணைப்பேன். காத்துக் கொள்ளுங்க, கிருபையாயிரு. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய ஆளுகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.